ஓகே. ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ். ஓகே. ஸோ இப்போ நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்எஃப் பிளாக்கோடைய கண்டினியூஷன் தான். சரியா? ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, மார்னிங் கிளாஸஸில் ஒரு சில டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஓகேவா? ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஓரளவுக்கு கெட் த்ரூ பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். பட் ஒரு சில டெக்னிக்கல் இஷ்யூனால நம்ம அதை பாதியிலே பிரேக் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, சரி. ஸோ இப்போது லாஸ்ட்டாக நம்ம எது வரைக்கும் முடிச்சிருந்தோம்னா என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன். ஓகேவா? என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன் வரைக்கும் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அயனைசேஷன் எனர்ஜி நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம அலாய் ஃபார்மேஷன் வரைக்கும் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஓகேவா? அந்த அலாய் ஃபார்மேஷனுமே ஃபுல்லாகவே முடிக்கலை. ஸோ அதனால கம்ப்ளீட்டாகவே ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா அலாய் ஃபார்மேஷனை பற்றி பேச போகிறோம். ஸோ இதை பற்றி நம்ம பேசிட்டு தென் அலாய் ஃபார்மேஷன். ஓகே. ஸோ இப்போது அலாய் ஃபார்மேஷன் அப்படின்னாக்கா என்ன? ஸோ ஜென்ரலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அலாய் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு மெட்டலும் சேர்ந்துச்சுன்னா அதுலேருந்து அந்த மெட்டல், இப்போ ரெண்டு மெட்டல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காப்பரும் ஜிங்க்கும் இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு மெட்டலையும் சேர்ந்து நான் ஒரு மெட்டலாக மாற்றுறேன். அப்படி மாற்றும் போது எனக்கு ஒரு அப்ளிகேஷன் பேஸ்டு டைப் ஆஃப் மெட்டல்ஸ் எனக்கு கிடைக்குது. ஓகேயா? இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு காப்பரையும் ஜிங்கையும் நான் சேர்க்குறேன்னா அது நத்திங் பட் பிராஸ். அதே மாதிரி ஒரு காப்பரையும் டின்னையும் நான் சேர்க்குறேன் அப்படின்னா அது வந்துட்டு பிரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு ரெண்டு மெட்டல்ஸை நான் சேர்க்கும் போது எனக்கு அதோடைய அப்ளிகேஷன் வந்துட்டு வேற மாதிரி இருக்கு. அதுதான் வந்துட்டு அலாயின்னு சொல்லுவாங்க. ஸோ அலாய் அப்படின்னாக்க என்ன மீனிங்னா ஹோமோஜீனியஸ் டைப் ஆஃப் மெட்டல்ஸை நான் சேர்க்கும் போது அதுலேருந்து கிடைக்கிற அப்ளிகேஷன் பேஸ்டு மெட்டல்ஸ். ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க டெஃபினேஷனை. alloys are homogeneous solid solution. Alloys are homogeneous solid solution, comma many of d block elements from alloys அப்படிங்கிறாங்க. எதனாலன்னா பிகாஸ் they have similar atomic radii due to which they can easily replace the atom of other metal. ஓகேவா? ஸோ அடுத்த பாயிண்ட், alloys thus formed, மேக்ஸிமம் இந்த மாதிரி தியரட்டிக்கல் தான் இருக்கும், thus formed and often have high melting point. ஓகேவா? ஹை மெல்டிங் பாயிண்ட்ல இருக்கு. ஸோ இதுக்கு என்ன மீனிங்? ஸோ யூஸ்வலாக நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா அலாய்ஸுங்கிறது இட்ஸ் அ ஹோமோஜீனியஸ் சாலிட் சொல்யூஷன் அப்படிங்கிறாங்க. ஹோமோஜீனியஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்க ஒரு ரெண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அந்த ரெண்டத்துல வந்துட்டு இப்போ ஒரு ஏபி டைப் எடுத்துக்கிறீங்கன்னா இந்த ஏ சாலிடா இருக்குன்னா பியும் சாலிடா தான் இருக்கணும். ஓகேவா? சப்போஸ் ஏ லிக்விடா இருக்குன்னாக்க பியும் லிக்விடா தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அந்த ரெண்டுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு எப்படி இருக்கணும்னாக்க சாலிட் லிக்விட் இந்த மாதிரி எனக்கு ஒரே மாதிரி தான் எனக்கு இருக்கணும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஹோமோஜீனியஸ் சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அலாய்ட்ஸுங்கிறது இட்ஸ் அ ஹோமோஜீனியஸ்
சாலிட் சொல்யூஷன் அப்படிங்கிறாங்க. சாலிட் சொல்யூஷன் அப்படின்னா என்ன மீனிங்னா, ஸோ ஜென்ரலாக வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு சாலிட் டைப்ல இருக்கிறது. சரியா, ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க சாலிட் டைப்ல இருக்குது. ஸோ மெனி ஆஃப் த டி பிளாக் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் அலாய்ஸ் பிகாஸ் they have similar atomic radii due to then easily replace the atom of other metal. ஓகேவா? ஸோ எதனால வந்துட்டு டி பிளாக் எலமெண்ட்ஸை நம்ம அலாய்ஸா யூஸ் பண்றோம் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த எலமெண்ட்ஸ், அதாவது டி பிளாக் எலமெண்ட்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் சிமிலர் அட்டாமிக் ரேடியைல இருக்கும். ஸோ தட் இஸ் த ரீசன் வி ஆர் யூசிங் அலாய் ஃபார்மேஷன். ஓகே, ஸோ ஜென்ரலாகவே அலாய்ஸ் எல்லாமே வந்துட்டு இட்ஸ் ஹேவிங் அ ஹை மெல்டிங் பாயிண்ட். ஜென்ரலாகவே அலாய்ஸ் எல்லாமே ஹை மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அலாய்ஸுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது பிராஸ். ஸோ பிராஸ்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா காப்பரும் ஜிங்க்கும் இருக்கும். காப்பரும் ஜிங்க்கும் இருக்கும். அடுத்தது வந்துட்டு பிரான்ஸ். ஸோ பிரான்ஸ் பார்க்கும்போது காப்பரும் டின்னும் இருக்கும். எஸ்என் அப்படின்னாக்கா டின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டு மெட்டல்ஸுமே ஜாயின் ஆனிச்சு அப்படின்னாக்கா யூ ஆர் கெட்டிங் அலாய். சரியா? ஸோ உங்களுக்கு அலாய் ஃபார்மேஷன் கிடைச்சிடும். ஓகே, ஸோ இதான் அந்த அலாய் ஃபார்மேஷனோட டைப். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் போயிடலாம். ஸோ அடுத்தது என்னன்னாக்க ஃபார்மேஷன் ஆஃப் interstitial compounds. ஓகேயா? ஃபார்மேஷன் ஆஃப் interstitial compounds. ஸோ interstitial compounds அப்படின்னா என்ன மீனிங்னா, யூஸ்வலா டிரான்சிஷன் மெட்டல்ஸ் எல்லாமே வந்துட்டு இன்டர்ஸ்டியல் காம்பவுண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும். அது என்ன சரி, இன்டர்ஸ்டியல் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா கியூபிக் பேஸ்டு காம்பவுண்ட்ஸ். இப்போ கியூபிக் பேஸ்டு காம்பவுண்ட்ஸ்னாக்க இப்போ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கியூபிக் இல்லையா? இப்போ ஒரு கியூபிக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 கார்னர்ஸ் இருக்கும். கியூபிக்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 கார்னர்ஸ் இருக்கும். அந்த 8 கார்னர்ஸ்லையுமே வந்துட்டு ஆட்டம்ஸ் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கும். இது நார்மலாக சொல்றது. பட் இந்த கியூபிக்கையே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் மைக்ரோஸ்கோபிக் மூலியமாக பார்க்கும்போது ஸோ எனக்கு இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த கியூபிக்கை நான் எப்படி போடுறேங்கிறத நல்லா கவனிங்க. ஸோ இப்படி இருக்கா? ஸோ ஒரு கியூபிக்கை நான் இந்த மாதிரி நான் கம்ப்ளீட்டாக இப்படி போடுறேன். சரியா? இப்படி போடும்போது இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க. இந்த இன்டர்ஸ்டியல் காம்பவுண்ட்ஸ்னா என்னங்கிறத பார்க்குறோம். அதுதான் மெயின். ஸோ இப்போ இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்பை நான் ரெட் கலரில் மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்பை தான் தே மீனிங் அவுட் தட் இஸ் இன்டர்ஸ்டியல் காம்பவுண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்றாங்கன்னா இன்டர்ஸ்டியல் காம்பவுண்ட்ஸ் ஆர் இன்டர்ஸ்டியல் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த கேப், ஸோ இந்த கேப்பை தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்டர்ஸ்டியல் காம்பவுண்ட். ஸோ இந்த மாதிரி இன்டர்ஸ்டியல் யூஸ்வலாகவே சாலிட்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கியூபிக் ஷேப்ல தான் இருக்கும். அந்த கியூபிக் ஷேப் வந்துட்டு மைக்ரோஸ்கோப் மூலியமா நான் பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு பொசிஷன் எனக்கு கிடைக்கும். சரியா? இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஸ்டியல் பொசிஷன் வந்துட்டு உங்களுக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ இது இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன யூசஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றும் இல்லை, திஸ் ஆர் ஆல் யூஸ்வலாக இந்த மாதிரி இன்டர்ஸ்டியல் காம்பவுண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு மெட்டாலிக் கண்டக்டிவிட்டி இருக்கும், மெல்டிங் பாயிண்ட்லாம் ஹையாக இருக்கும். நீங்கள் யூஸ்வலாக எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணலாம். இந்த இன்டர்ஸ்டியல் காம்பவுண்ட்ஸ் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு என்ன போய் அகாமடேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், கார்பன், போரான், நைட்ரஜன் இந்த மாதிரி ஆட்டம்ஸ் எல்லாம் போய் அந்த இடத்துல ஈஸியாக அகாமடேட் ஆகலாம். ஒரு கியூபிக்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அது ஒரு சிங்கிள் மெட்டல் தான். அந்த மெட்டல்ல வந்துட்டு இந்த மாதிரி கேப் இருக்கும். இப்போ நான் ரெட் கலர்ல மார்க் பண்ணியிருக்கேன்ல, அதெல்லாம் கேப். அந்த கேப்ல எக்ஸ்டர்னலா வேற ஏதாவது ஒரு மெட்டல்ஸ் போய் என்ன பண்ணலாம்னாக்கா அந்த இடத்துல போய் அகாமடேட் ஆகலாம். ஸோ அப்படி அகாமடேட் ஆகுறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னா, ஸோ இன்னொரு இப்போ நம்ம ஒரு கோல்டே இருக்கு, ஒரு கோல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா பியூர் கோல்டு வந்து நம்மள யாருக்கும் ஒரு பிரேஸ்லெட்டோ நம்மளுக்கு ஒரு ரிங்கோ வந்துட்டு மேக் பண்றது கிடையாது. இந்த கோல்டோட சேர்த்து நம்மளுக்கு என்ன மேக் பண்ணுவாங்கன்னாக்க தே ஆர் மேக்கிங் இன் அடிஷன் ஆஃப் காப்பர், சில்வர். ஸோ இந்த மாதிரி மெட்டல்ஸுமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோல்டோட ஆட் பண்ணுவாங்க. அப்படி ஆட் பண்ணாதான் இட் வில் பிகம் ஃபிளெக்சிபிள். ஓகே, ஸோ அப்போதான் அது என்ன பண்ணுனாக்க ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி ரீச் பண்ணும். ஸோ அப்போதான் அந்த காம்பவுண்ட்ஸோடைய டக்டைலிட்டி, அதோடைய எப்படி சொல்றது, எக்ஸ்டெண்டபிள் இயர்ஸ், ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வரும். சரியா? ஸோ இதெல்லாம் ரீசன்.
அப்ப இதுல என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சி, இதுல பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. transition metals have a tendency to form interstitial compounds with hydrogen, carbon, boron or nitrogen atoms. இந்த இது மூலியத்துக்கு என்ன ஆகுதுன்னா அந்த இன்டர்ஸ்டியல் காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுதுங்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதுல செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. they are usually non-stoichiometric. non-stoichiometricனா இவ்வளவுதான் எடுத்துக்கணுங்கிறது அவசியம் இல்லை. you can take more also. non-stoichiometric and are neither typically. இது அயானிக்கா இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு, இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அயானிக் நார் கோவலண்ட். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுமே இருக்கிறது, இது ரெண்டுமாவுமே நம்மளுக்கு இது ஆக்ட் பண்ணும். சரியா? ஸோ இது ஒன்று. ஸோ இதுக்கு என்னெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா மெயின் எக்ஸாம்பிள் டைட்டானியம் கார்பைட், மேங்கனஸ் நைட்ரைட், வந்துட்டு இவ்வளவுதான். ஸோ மெயினா இந்த மூணுத்தையும் வந்துட்டு ஞாபகத்தில் வச்சு. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் இன்டர்ஸ்டியல் காம்பவுண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இன்டர்ஸ்டியல் காம்பவுண்ட்ஸுங்கிறத எதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு பார்க்கும்போது தீஸ் ஆர் லைக். ஸோ இப்போ இந்த இன்டர்ஸ்டியல் காம்பவுண்ட்ஸோட யூசஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்னெல்லாம் சொல்லலாம், இதோட ப்ராப்பர்ட்டிஸ்னு கூட போட்டுக்கோங்க. இன்டர்ஸ்டியல் காம்பவுண்ட்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ். இட் இஸ் வெரி ஹார்ட். ஸோ வெரி ஹார்டாக இருந்தாலே நம்ம டக்டைலிட்டி அந்த அந்த எக்ஸ்டெண்டபிளாக அதை நம்ம கொண்டு போகிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். வெரி ஹார்டு. ரீடைன் மெட்டாலிக் கண்டக்டிவிட்டி. ஸோ எப்பயுமே வந்துட்டு அந்த மெட்டாலிக் கண்டக்டிவிட்டி ப்ராப்பர்ட்டியே விடாது. ரீடைன் மெட்டாலிக் கண்டக்டிவிட்டி. நெக்ஸ்ட் அடுத்தது ஹை மெல்டிங் பாயிண்ட். ஹை மெல்டிங் பாயிண்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கெமிக்கலி இன்னட்னு சொல்றாங்க. ஸோ கெமிக்கலி இன்னட் அப்படின்னாக்க நம்ம என்ன சொல்லுவோம், ஸோ விச் வில் நாட் react with another compounds or another metals. So that we consider as inert. So you know the inert gas, helium, neon, argon, krypton, xenon, these are all inert gases. So why we call it as inert gases? Because that gases, it will not involve to or it will not react to another metals. ஓகேவா? ஸோ அது வந்துட்டு இன்னொரு மெட்டல்ஸ் கூட உங்களுக்கு ரியாக்ட் பண்ணாது. அப்படி இருக்கிறதுனால தான் அதை வந்துட்டு இன்னட்னு சொல்றோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த இன்டர்ஸ்டியல் காம்பவுண்ட்ஸும். இந்த இன்டர்ஸ்டியல் காம்பவுண்ட்ஸுமே என்ன சொல்றாங்கன்னா யூஸ்வலா இது ஒரு காம்பவுண்டோட நம்மளுக்கு என்ன பண்ணாதுனாக்க ரியாக்ட் பண்ணாது. ஓகே, ஸோ தட் வி கன்சிடர்ஸ் இன்னட் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ அடுத்த கான்செப்ட், நெக்ஸ்ட் பேஜ், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இப்போ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது யூஸ்வலா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஜென்ரலா இப்போ ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுப்போம். இப்போ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேர்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சி, இதெல்லாம் பாருங்க, இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் எல்லாமே பாருங்க, இந்த மாதிரி எனக்கு எப்படி இருக்கு, ஒன்னு வந்துட்டு கிளாக் வைஸ்ல இருக்கு, இன்னொன்னு ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கு. அப்படி இல்லாட்டி ஒன்னு வந்துட்டு பேரலல்ல இருக்கு, இன்னொன்னு ஆன்டி பேரலல்ல இருக்கு. சரியா? ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் எல்லாமே பாருங்களேன் ரெண்டா இருக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we call it as paired electrons. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா paired electrons அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த paired electrons தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க they call it as diamagnetic substance.
ஓகேவா? அந்த மாதிரி பேர்டு எலக்ட்ரான்ஸா இருக்கிறது தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் அடுத்தது, சப்போஸ் வந்துட்டு எலக்ட்ரான்ஸ்லாம் இந்த மாதிரி தனித்தனியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை என்ன சொல்லணும்னா which we call it as unpaired electrons. ஓகேவா? unpaired electrons அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் எல்லாம் தனித்தனியா இருந்துச்சு அப்படின்னா இதோடைய மேக்னெட்டிக் நேச்சர் வந்துட்டு இட் இஸ் paramagnetic in nature. ஓகே, தட் வி கால் இட் அஸ் பாராமேக்னெட்டிக் நேச்சர். இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் எல்லாமே தனித்தனியா இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம என்ன சொல்லணும்? பாராமேக்னெட்டிக் நேச்சர் அப்படின்னு சொல்லணும். சரியா? ஸோ இப்போ இது பாராமேக்னெட்டிக்னா என்ன, டயாமேக்னெட்டிக்கானா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. இப்போ இதுல என்ன ஒரு பாயிண்ட் இதுல ரீச் பண்றேன், இதெல்லாம் நீங்க ஹிண்ட் மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? இந்த மாதிரி கான்செப்டை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு என்னவாகும் அப்படின்னா கண்டிப்பா ரிப்பல் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்ல ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு, இந்த மாதிரி டயாமேக்னெட்டிக்கா இந்த மாதிரி எப்படி இருக்கணும், பேர்டா இருக்கணும். இப்போ நான் இந்த இடத்துல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை நான் பாஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ ஐ வில் கோ டு நெக்ஸ்ட் பேஜ். சி, இந்த மாதிரி ஒரு ஒரு டயாமேக்னெட்டிக்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ எம் பாசிங் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இப்போ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை நான் பாஸ் பண்ணும்போது ஸோ ஆல்ரெடி இதுவே ஒரு டயாமேக்னெட்டிக் நேச்சர்ல இருக்கு. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டை பாஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ரிப்பல்ஷன் நடக்கும். சரியா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பிகம் அ ரிப்பல்ஷன். பட் பாராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ், ஸோ இந்த மாதிரி ஒரு தனித்தனியா எலக்ட்ரான்ஸ் இருக்கிற பாராமேக்னெட்டிக் எடுத்துக்கிட்டு அதுல நான் மேக்னெட்டிக் ஃபீல்டை பாஸ் பண்ணும்போது எனக்கு அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் அட்ராக்ஷன். ஓகே, ஏன்னா அந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, தனித்தனியா இருக்கு. ஸோ இப்போ தனித்தனியா இருக்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு என்ன ஆகும்னாக்க அட்ராக்ஷன்ஸ் நடக்கும். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்ஸை வந்துட்டு தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு டாபிக் போட்டு ஸோ அதில் எழுதிக்கோங்க. டயாமேக்னெட்டிக், ஸோ டயாமேக்னெட்டிக் substance or repelled எங்க ரிப்பல் ஆகும்? பை மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டுனால ரிப்பல் ஆகுது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் while paramagnetic substance are attracted by magnetic field. சரியா? ஸோ இப்போ இது ஒரு இப்போ டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது அந்த இடத்துல உங்களுக்கு ரிப்பல் ஆகுது மேக்னெட்டிக் ஃபீல்டு பாஸ் பண்ணும்போது. இதே பாராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கும் போது அந்த இடத்துல அட்ராக்ட் ஆகுது மேக்னெட்டிக் ஃபீல்டு பாஸ் பண்ணும்போது. சரியா? ஸோ இதுதான் இந்த ஒரு பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபெர்ரோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்லேயே அடுத்த சப்டிவிஷன் ஃபெர்ரோ மேக்னெட்டிக் அப்படின்னா என்ன? ஸோ இப்போ ஃபெர்ரோ மேக்னெட்டிக் அப்படின்னு ரீச் பண்ணும்போது எந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம், அதாவது ஓகே அந்த சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு மைட் பி டயாமேக்னெட்டிக்கா இருக்கலாம், பாராமேக்னெட்டிக்கா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், those substances which are attracted very strongly by the applied field. ஓகேவா? இப்போ நம்ம யூஸ்வலா பாராமேக்னெட்டிக் ஸ்பீசிஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஜென்ரலா நம்ம என்ன சொல்றோம், மேக்னெட்டிக் ஃபீல்டு கூட அட்ராக்ட் ஆகுது. பட் எல்லா பாராமேக்னெட்டிக் ஸ்பீசிஸுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ Fe+2 எடுத்துக்கிறீங்க, Fe+3 எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? இப்போ Fe+2 எடுத்துக்கிறீங்க, Fe+3 எடுத்துக்கிறீங்க. இப்போ Fe+2 அப்படின்னு எடுத்துக்கும் போது இதோட அட்டாமிக் நம்பர் 26, கான்ஃபிகரேஷன் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த மாதிரி 3d6 4s2. கரெக்டா? இங்க +2 இருக்கிறதுனால ஜஸ்ட் யூ கேன்சல் 2 எலக்ட்ரான். ஸோ டோட்டலா 3d6 கிடைக்குது. இப்போ இங்கேயும் அதே தான் 26 அயன் தானே. ஸோ இப்போ 3d6 4s2. பட் இங்க 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால ஜஸ்ட் யூ கேன்சல் 2, இங்க ஒரு 1 கேன்சல் பண்ணீங்கன்னா 3d5 கிடைக்கும். ஸோ இங்க வந்துட்டு 6 எலக்ட்ரானா. ஸோ இப்போ எப்படி போடலாம், நம்மளோட ரூல் படி பார்க்கும்போது 1 2 3 இந்த 5 பாக்ஸ்ல 4 5 6. இப்போ இங்க பார்க்கும்போது அதே 5 பாக்ஸ் போட்டுருங்க. இங்க 5 எலக்ட்ரான் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ 1 2 3 4 5 எலக்ட்ரான் இருக்கு.
இப்போ இங்க அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார் Fe+2க்கு ஒன்லி 4 எலக்ட்ரான்ஸ், இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா 5 எலக்ட்ரான்ஸ். பட் இங்கேயும் 4 எலக்ட்ரான், இங்க 5 எலக்ட்ரான். பட் இந்த இடத்துலயும் Fe தான், இங்கேயும் Fe தான். பட் ரெண்டு எலமெண்ட்லயுமே வந்துட்டு உங்களுக்கு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஓகேவா? அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருந்தாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஸோ தட் வில் ஈஸிலி அட்ராக்டட் டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பிகாஸ் தட் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் ஆர் paramagnetic species, so it will easily attracted to magnetic field. Okay, so if you take diamagnetic species, then only it will not attract to magnetic field. Okay, so what they call, so what is mean by ferromagnetic species அப்படின்னு சொல்லும்போது, those substance they are not mentioned, whether it is paramagnetic or diamagnetic, they are not mentioned clearly. Okay, what they mention, if those substance will attract strongly, that substance which is called it as ferromagnetic species. ஓகேவா? பேராமேக்னெட்டிக்கா இருந்தாலும் இப்ப Fe+2லையும் பேராமேக்னெட்டிக் தான், 4 எலக்ட்ரான்ஸ் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வச்சு நான் சொல்றேன். Fe+3யுமே பேராமேக்னெட்டிக் தான், பிகாஸ் தேர் ஆல்சோ 5 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். பிகாஸ் ஸோ எனிவே அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் ரெண்டத்துலயுமே இருக்கு. பட் அந்த ரெண்டத்துல எது வந்துட்டு மோஸ்டா மேக்னெட்டிக் ஃபீல்டு கூட ஈஸியா அட்ராக்ட் ஆகுதோ அதை தான் ஃபெர்ரோ மேக்னெட்டிக் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த ரெண்டு பிஹேவியர்ல, இந்த ரெண்டத்துல நான் எதை வந்துட்டு ஃபெர்ரோ மேக்னெட்டிக் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா, எந்த சப்ஸ்டன்ஸ்ல, அதாவது மெனி ஆஃப் த டி பிளாக் எலமெண்ட்ஸ் அண்ட் தேர் காம்பவுண்ட்ஸ் ஆர் paramagnetic in nature, I know. ஓகேவா? ஸோ யூ நோ ஆல்சோ டி பிளாக் எலமெண்ட்ஸ்ல மேக்ஸிமம் எல்லா காம்பவுண்ட்ஸுமே பேராமேக்னெட்டிக் இருக்கிறது ட்ரை பண்ணும் தான். பட் it is due to presence of unpaired electrons is incomplete. ஓகேவா? ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, paramagnetic நேச்சர் எதுக்கு அதிகமா இருக்கோ அது ஃபெர்ரோமேக்னெட்டிக் ஸ்பீசிஸா இருக்கும். ஜஸ்ட் டெஃபினேஷன்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே, ஸோ ஃபெர்ரோமேக்னெட்டிக் அப்படின்னு பார்க்கும்போது, those substance which are attracted very strongly by the applied field. Okay, so is called ferromagnetic. Okay, ferromagnetic. ஸோ இதுதான் அந்த ஃபெர்ரோமேக்னெட்டிக்கான அந்த டெஃபினிஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதில் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒய், ஸோ கொஸ்டின்ஸ்னு இல்லை, இது பாயிண்ட்ஸாகவே நோட் பண்ணிக்கோங்க, கீழே நோட் அப்படின்னு போட்டு நோட் பண்ணிங்க. many of the d block elements and their compounds are paramagnetic in nature. Okay, ஸோ அதை paramagnetic in nature அப்படின்னு சொல்றோம். இது எதனாலன்னா, it is due to the presence of unpaired electrons in incomplete d orbitals. Okay, incomplete d orbitals. Okay, ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சொல்றோம் மெயினாவே இந்த இன்கம்ப்ளீட் டி ஆர்பிட்டல்ஸ் இருக்கிறதுனால தான். ஏன்னா கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லும்போது ஜென்ரலா அந்த D10 கான்ஃபிகரேஷன் தான். ஏன்னா D10 கான்ஃபிகரேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், இந்த மாதிரி பேர்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்ல வந்துட்டு நீங்க பேராமேக்னெட்டிக் பார்க்க முடியாது, விச் மீன்ஸ் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் பார்க்க முடியாது. பட் தனித்தனி எலக்ட்ரான்ஸை பார்க்கும்போது, ஓகேவா, பட் தனித்தனி எலக்ட்ரான்ஸ்னா ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸை பத்தி பார்க்கும்போது அந்த இடத்துல உங்களால என்ன ரீச் பண்ண முடியும் அப்படின்னாக்க, அந்த பேர்டு அந்த அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸை உங்களால ரீச் பண்ண முடியும். அதான் இன்கம்ப்ளீட்
இன்கம்ப்ளீட்னாக்க ஒரு D9 கான்ஃபிகரேஷன், D8 கான்ஃபிகரேஷன், D7, D6, D5, D4 இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்கம்ப்ளீட். ஓகேவா? இன்கம்ப்ளீட் கான்ஃபிகரேஷன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு பாராமேக்னெட்டிக் ஸ்பீசிஸ். அப்ப என்ன ஒரு பாயிண்ட் அப்படின்னா, ஸோ இந்த பாராமேக்னெட்டிக் நேச்சர் எதை பொறுத்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ், அதை பொறுத்து உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸை பொறுத்து உங்களுக்கு அது இருக்கும். ஓகேயா? பட் இதுக்கு ஃபார்முலாஸ் இருக்கு. ஸோ ஆக்சுவலாக இதுக்கு ஃபார்முலா இருக்கு. ஸோ மியூஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் n இன்டூ n பிளஸ் 2 bm. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்னங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸை போட்டு நீங்க பண்ண வேண்டியதுதான். இந்த இடத்துல மியூங்கிறது என்னன்னா இட் இஸ் நத்திங் பட் மேக்னெட்டிக் மொமெண்ட். இதை பேஸ் பண்ணி கண்டிப்பா கால்குலேஷன் இருக்கு. பட் இதை வந்துட்டு இந்த கால்குலேஷன் இந்த மாதிரி ரூட் எடுத்து போடுறதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை நம்ம ஈஸியா ஜஸ்ட் நம்ம பார்க்க போறோம். வெரி வெரி ஈஸியா இந்த without using this formula we can calculate magnetic moment for any metal. But if you know the electronic configuration, okay, well, last class only we saw how to manage or how to predict each and every elements configurations. You know already. ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். பட் ஒரு மெட்டல் வந்துட்டு இந்த நான் ஷார்ட்கட்டை வச்சு சொல்லிட்டு பட் அந்த ஷார்ட்கட்டை இந்த ஃபார்முலையும் நம்ம அப்ளை பண்ணி பேசுவோம். சரியா? இதை நோட் பண்ணிக்கோங்க. Okay, so next page, see here. இப்போ நம்ம சப்போஸ் நான் என்ன எடுத்துக்கிறேன்றதை பாருங்க. If for example I am taking scandium plus, இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ வாட் இஸ் த அட்டாமிக் நம்பர்? ஸோ டாபிக் போட்டுருங்க. ஸோ டாபிக் என்ன போடுறீங்கன்னா கால்குலேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட்னு போட்டுக்கோங்க. கால்குலேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட். which means mu எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. ஸோ இப்போ சப்போஸ் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஸ்கேண்டியம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னு கால்குலேட் பண்ணுவோம். ஸ்கேண்டியம் பிளஸ் 1. ஸோ பிளஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லாட்டி நீங்க பிளஸ் 1ன்னு கொடுத்துருப்பாங்க. வாட் எவர் இட் இஸ் யூ கன்சிடர் பிளஸ். ஓகே, விச் மீன்ஸ் 1 எலக்ட்ரான். இப்போ ஸ்கேண்டியத்தோட அட்டாமிக் நம்பர் 21. வாட் இஸ் த கான்ஃபிகரேஷன்? 3d2 4s1. am I correct or not? 4s1. ஸோ இங்க பிளஸ் 1 இருக்கிறதுனால ஜஸ்ட் யூ மைனஸ் 1 எலக்ட்ரான். டோட்டலா உங்களுக்கு என்ன இருக்கு? 3d2 இருக்கு. 3d2. அப்ப டில 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு டி ஆர்பிட்டல் பாக்ஸ்னாலே உங்களுக்கு 5 பாக்ஸ் போட்டுருணும். இங்க 2 எலக்ட்ரான் இருக்கா? 1 2. அப்போ உங்களுக்கு எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கவனிங்க. ஸோ மொத்தமா உங்களுக்கு எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்போ நம்மளுடைய ஃபார்முலால போட போறோம். சரியா? நம்மளுடைய ஃபார்முலா ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மியூஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் n இன்டூ n பிளஸ் 2 bm. ஓகேவா? ஸோ bm. ஸோ ஆக்சுவலாக இந்த bmனா நான் என்னன்னு சொல்ல மறந்துட்டேன். இந்த bm அப்படின்னு சொல்லும் போது which is போர் மேக்னெட்டான். ஜஸ்ட் யூனிட் தான் இது, மேக்னெட்டிக் மொமெண்டோடைய யூனிட் தான் இது, போர் மேக்னெட்டான். ஓகே ஓகே. ஸோ இப்போ எங்களுக்கு எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 2 இருக்கா? ஜஸ்ட் யூ சப்ஸ்டியூட் இட். 2 இன்டூ 2 பிளஸ் 2. ஸோ ரூட் ஆஃப் 2 இன்டூ 4. ஸோ ரூட் ஆஃப் 8. ஸோ நீங்க ரூட் எடுத்தீங்க, ரூட் ஆஃப் 8 எடுத்தீங்க அப்படின்னா ஸோ யூ வில் பி கெட் 2.7
அப்படி இல்லாட்டி 2.8 ஆர் 2.9. ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில வரும். சரியா? ஸோ இதான் உங்களுக்கு ஆன்சர். நீங்க √8 நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, வெயிட் அ மினிட். ஸோ இந்த √8க்கு கரெக்டான ஆன்சர் ஸோ என்ன அப்படிங்கிறத சொல்றேன் நிமிஷம். எஸ். ஸோ √8 உடைய கரெக்டான வேல்யூ என்னன்னா 2.8. பட் சிபிஎஸ்சி உங்களுக்கு வந்துட்டு 1 or 2 பாயிண்ட்ஸ் கன்சிடரேஷன் பண்ணும். உங்களுக்கு 2.7 வந்தாலும் கரெக்ட் தான், 2.9 வந்தாலும் கரெக்ட் தான். சரியா? பட் நம்ம இந்த கம்ப்ளீட் ரூட் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவே நம்ம அப்ளை பண்ணாம, பட் ஃபார்முலா யூ ஷுட் நோ. ஃபார்முலா வந்துட்டு தெரியாம இருக்கக்கூடாது. ஏன்னா ஃபார்முலா பேஸ் பண்ணி 1 மார்க்ஸ்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் வரும். இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கு வந்துட்டு என்ன டைப் ஆஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க, ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஃபார்முலா யூ ஷுட் நோ மஸ்ட். பட் நம்ம கால்குலேஷன் பார்ட் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கணும்னாக்க ஒரு சில ஷார்ட்கட்ஸை மெமரி பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஜென்ரலாகவே இந்த ஒரு டி பாக்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு 5 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் போடலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு டோட்டலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாக்ஸில் 1 2 3 4 5 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் நம்மளால என்ன பண்ண முடியும்னாக்க ஃபில் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ 6 கூட ஃபில் பண்ண முடியும். 6 ஃபில் பண்ணினா இது 4 தான் வரும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு சின்ன ஒரு டேப்லர் காலம். ஓகேவா? ஸோ ஒரு சின்ன ஒரு டேப்லர் காலம் மாதிரி மேக் பண்ணி ஸோ அதில் நம்ம ஒரு ஷார்ட் கட்டை படிக்க போறோம். இட் இஸ் வெரி வெரி ஈஸி ஃபார் யூ. see here. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன்னா அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? ஸோ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா மியூ வேல்யூ. ஓகேவா? இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னாக்க மியூ வேல்யூ கொடுத்துருக்கேன். ஓகே, see here. இப்போ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்போஸ் எனக்கு ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மியூ வேல்யூ வந்துட்டு எனக்கு 2 கிட்ட வர மாதிரி எழுதணும். 1.7 எழுதலாம், அப்படி இல்லாட்டி 1.8 எழுதலாம், ஆர் 1.9 எழுதலாம். சரியா? சப்போஸ் எனக்கு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் எனக்கு 2 இருக்கு அப்படின்னா ஆன்சர் வந்துட்டு 3 கிட்ட வர மாதிரி போடணும். 2.7 ஆர் 2.8 ஆர் 2.9 இந்த மாதிரி. Suppose we have 3 unpaired electrons, answer should come at 4, nearly 4. So இப்போ 4 கிட்ட வர மாதிரி எழுதணும்னா 3.7, 3.8 or 3.9. MCQல இந்த 3 ஆன்சர்ல எது இருக்கோ நீங்க அதை கிளிக் பண்ணலாம். ஸோ சப்போஸ் 4 unpaired electrons இருந்துச்சுன்னா 4.7 or 4.8 or 4.9. ஓகே, சப்போஸ் எனக்கு 5 இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆன்சர் 6 கிட்ட வர மாதிரி போடணும். 5.7 ஆர் 5.8 ஆர் 5.9. ஸோ இதுதான் வந்து மியூ வேல்யூ. சரியா? இப்போ நான் சப்போஸ் ஐ எம் டேக்கிங் Fe+2. இப்போ Fe+2 எடுத்துக்கிறேன். இப்போ Fe+2 எடுத்துக்கும் போது வாட் இஸ் அட்டாமிக் நம்பர்? 26. ஓகேவா? ஸோ அட்டாமிக் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது 26 உங்களுக்கு இருக்கு. அப்போ 26 அப்படின்னு சொல்லும்போது யூஸ்வலி 3d6 4s2. ஓகேவா? 3d6 4s2 வரைக்கும் இருக்கும். பட் இங்கே +2 அப்படின்னு சொன்னதுனால ஜஸ்ட் யூ கேன்சல் 2 எலக்ட்ரான். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 6 எலக்ட்ரான்ஸ் இங்கே இருக்கு. சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1 2 3 4 5 6. அப்போ உங்களுக்கு எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 4 இருக்கு. அப்போ 4 அப்படின்னாக்க ஆன்சர் எதுக்கிட்ட வர மாதிரி போடணும்னு சொல்லியிருக்கோம்? சி 1 4.7 போடலாம், அப்படி இல்லாட்டி 4.8 போடலாம், ஒரு 4.9 BM. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு கால்குலேஷன் வந்துட்டு ஈஸியாக போடுறது ஒரு மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட், ஈஸி மெத்தட். ஓகேவா? ஸோ ஈஸி மெத்தட் வந்துட்டு நம்மளுக்கு இதுதான். சரியா? ஸோ இப்போ சப்போஸ் ஓகே, ஸோ இப்போ சப்போஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன எடுத்துக்கிறேன்னு பாருங்க.
டைட்டானியம். ஸோ டைட்டானியம் +2 எடுத்துக்கிறேன். ஸோ அட்டாமிக் நம்பர் வந்துட்டு 23 இல்லையா? ஓகே, ஸோ 3d3 சாரி 22. அட்டாமிக் நம்பர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 22. ஸோ 3d2 4s2. ஸோ இங்கே +2 இருக்கிறதுனால 2 எலக்ட்ரான் கேன்சல் பண்ணிடுவீங்க, உங்களுக்கு ஒன்லி 2 எலக்ட்ரான் தான் இருக்கும். ஸோ 1 2 அன்பல் எலக்ட்ரான்ஸ். அப்போ ஆன்சர் வந்துட்டு எதுக்கிட்ட வரணும்? 2.7 ஆர் 2.8 ஆர் 2.9. சரியா? ஸோ அதாவது ஆன்சர் வந்துட்டு அந்த அன்பல் எலக்ட்ரான்ஸை வச்சு ஸோ அடுத்த நம்பர் கிட்ட வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸோடைய கால்குலேஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக நிறைய தடவை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கும்போது தட் இஸ் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன். நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன். காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு சாப்டர் இருக்கு உங்களுக்கு. அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் அந்த சாப்டர்ல நம்ம என்ன மெயினாக மீன் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஓப்பன் பிராக்கெட் இருக்கும், ஓகேவா? ஒரு க்ளோஸ் பிராக்கெட் இருக்கும், ஒரு ஓப்பன் பிராக்கெட்டு ஒரு க்ளோஸ் பிராக்கெட்டு. அதுக்குள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்னா மெட்டல் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் லிகாண்டுங்கிறத பேசுவீங்க. அந்த லிகாண்டு வந்துட்டு உங்களுக்கு எத்தனை வேணுமோ இருக்கலாம். இங்கே வந்துட்டு சார்ஜ் அது ப்ளஸ்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி மைனஸாக இருக்கலாம். இதுதான் ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸோடைய ஒரு ஜென்ரல் ஸ்கீம் ஆர் ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கூட சொல்லிடலாம். சரியா? ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸோடைய ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இப்போ இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ இதில் ஜென்ரலாக வந்துட்டு இப்போ இதில் இதுதான் ஸ்ட்ரக்சர்ங்கிற சொல்லிட்டோம்ல. இந்த இடத்துல இந்த மெட்டல், இந்த எம்னு கொடுத்துருக்கல, இந்த மெட்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நத்திங் பட் டிரான்சிஷன் மெட்டல். ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா டிரான்சிஷன் மெட்டல். இந்த எல்லை நம்ம என்னன்னு சொல்றோம்? லிகாண்ட். ஸோ லிகாண்ட் அப்படின்னாக்க என்னன்னா இட் வில் டொனேட் த பேர் ஆஃப் எலக்ட்ரான் டு மெட்டல்ஸ். யூஸ்வலா மெட்டல்ஸ் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் தான். ஏன்னா எல்லா மெட்டல்ஸ்லயுமே பாருங்களேன், எல்லா மெட்டலுமே உங்களுக்கு Fe+2 டைட்டானியம் பிளஸ், அந்த பிளஸ்ங்கிற சார்ஜ் வந்துட்டாலே அந்த இடத்துல எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகேவா? இப்போ நம்ம Fe+2 26 3d6 4s2 இருந்தாலும் இந்த 2 எலக்ட்ரான் நம்ம என்ன பண்ணிடுறோம்னாக்க we can cancel. ஸோ அதை நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். சரியா? ஸோ அப்போ அதை கேன்சல் பண்றோம் அப்படின்னாக்க விச் மீன்ஸ் அந்த இடத்துல டெஃபிஷியன்சி இருக்கு, எலக்ட்ரான்ஸ் டெஃபிஷியன்சி இருக்கு, அந்த மாதிரி மீனிங். சரியா? இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலா இப்போ உங்களுக்கு இந்த லிகாண்ட் வந்துட்டு எலக்ட்ரான்ஸை கொடுக்குது, அந்த எலக்ட்ரான்ஸை மெட்டல் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க அக்செப்ட் பண்ணிக்குது. ஓகேவா? அதை வந்துட்டு மெட்டல் என்ன பண்ணிக்குது? அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ இதான் ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு இந்த மெட்டல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ அதை கீழே எழுதிக்கோங்க. மெனி ஆஃப் டி பிளாக் எலமெண்ட்ஸ், மெனி ஆஃப் டி பிளாக் எலமெண்ட்ஸ் ஃபார்ம் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸ். ஓகேவா? ஸோ காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸ் அது என்ன பண்ணுது? ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? ஸோ எதனால, என்ன ரீசன், பிகாஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா they have small atomic radii. they have small atomic radii. ஸோ இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் அடுத்தது என்னன்னா ஹை நியூக்ளியர் சார்ஜ். நியூக்ளியர் சார்ஜ் வந்துட்டு உங்களுக்கு ஹையா இருக்கும், ஹை நியூக்ளியர் சார்ஜ். ஒன் மினிட். ஸோ நியூக்ளியர் சார்ஜ் வந்துட்டு ஹையா இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்தது பிரசன்ஸ் ஆஃப் வேக்கண்ட் d orbitals, so they can accept lone pair of electron from
ligands. ஸோ என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்மால் ரேடியா இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, ஸ்மால் ரேடியா இருக்கு, அட்டாமிக் ரேடியை. அதுக்கப்புறம் நியூக்ளியர் சார்ஜ் வந்துட்டு ஹையர் லெவல், அந்த மெட்டலுக்கு எல்லாத்துக்குமே சொல்றாங்க நியூக்ளியர் சார்ஜ் வந்துட்டு ஹையர் நியூக்ளியர் சார்ஜ்ல இருக்கு. அதே மாதிரி மெட்டல்ல வந்துட்டு வேக்கண்ட் டி ஆர்பிட்டால் இருக்கு. ஸோ டி வந்துட்டு ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா லிகான்ஸ் வந்துட்டு மெட்டல்ஸை எலக்ட்ரான்ஸை கொடுத்து ஃபில் பண்ணாது. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க மெட்டல்ஸ்ல உங்களுக்கு எப்படி இருக்கு, ஃபுல்லாவே உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் வேக்கண்டா தான் இருக்கு. ஸோ அப்படி வேக்கண்டா இருக்கிறதுனால தான் லிகான்ஸ்லேருந்து உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ், லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கொடுத்து அந்த மெட்டல் என்ன பண்ணுதுனாக்க அதை அக்செப்ட் பண்ணிக்குது. சரியா? ஸோ இதுதான் இதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டி பிளாக் எலமெண்ட்ஸ் மோஸ்ட்லி உங்களுக்கு காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு ரீசன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஸோ அடுத்த டாபிக் என்னன்னா கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ கேட்டாலிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது யூஸ்வலாக கேட்லிஸ்ட் அப்படின்னா என்ன? ஸோ ஜென்ரலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேட்லிஸ்ட் அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்ன மீனிங்னாக்க டு ஸ்பீட் அப் த ரியாக்ஷன், டு ஸ்பீட் அப் த ரியாக்ஷன். ஸோ ஒரு ரியாக்ஷன் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 to 5 hours நடக்குது அப்படின்னா அந்த ரியாக்ஷன்ஸோட டைம் பீரியடை நான் என்ன பண்றேன், குறைக்கிறேன். ஸோ ஒரு 3 to 5 hours நடக்கிற ரியாக்ஷனை வெறும் ஒரு half an hourலயே ஒரு 15 minutesலயே நான் கொண்டுட்டு வரணும் அப்படின்னா we can put one appropriate catalyst, ஓகேவா, at specific amount. ஸோ அந்த மாதிரி ஒரு கரெக்டான ஒரு கேட்டலிஸ்ட் நம்ம ஒரு ரியாக்ஷன்ல ஆட் பண்ணோம் அப்படின்னா it will lead the reaction, it will speed up the reaction, but it will not involve the reaction. That is very very important. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு காம்பவுண்டை போடுறீங்கன்னா அந்த காம்பவுண்டோடைய ரியாக்டிவிட்டி வந்துட்டு உங்களுக்கு ப்ராடக்ட்லயுமே இருக்கும். பட் கேட்டலிஸ்ட் நீங்க யூஸ் பண்ணும்போது இட் வில் நாட் இன்வால்வ், ஓகேவா, டு த ரியாக்டன்ட். பட் அது வந்துட்டு அந்த ரியாக்ஷனுடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். அதான் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு மோஸ்ட்லி டி பிளாக் எலமெண்ட்ஸுக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகேவா? மோஸ்ட்லி டி பிளாக் எலமெண்ட்ஸுக்கு இருக்கு. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது யூஸ்வலா ஒவ்வொரு டி பிளாக் எலமெண்ட்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். இப்போ +2 +3, இப்போ எஃப்இயே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது எஃப்இ வந்துட்டு +2லயும் இருக்கு +3லயும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி மோஸ்ட்லி ஒவ்வொரு எலமெண்ட்ஸுமே சரி டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ்ல இருக்கு. ஸோ அப்படி டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கிறதுனால அதால என்ன பண்ண முடியுதுன்னாக்க ஈஸியா கேட்லிஸ்டா வந்துட்டு அகாமடேட் பண்ண முடியுது. ஸோ அப்படிங்கிறாங்க. ஸோ இது ஒரு ரீசன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ கேட்பாங்க ஒய் டி பிளாக் எலமெண்ட்ஸ் ஆர் catalytic properties அப்படின்னு பார்க்கும்போது because of each and every elements in D block elements, it's having a multiple oxidation states, or it's having so how could I say, so it's having a variable oxidation states. So இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால it's having a catalytic property. So that is the reason it's having a catalytic properties. ஓகேவா? ஸோ அதை வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ டெஃபினேஷன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. Transition elements and their compounds show catalytic properties due to variable oxidation state and their ability to adopt multiple oxidation state. Okay,
ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் நம்ம மெயினாக சொல்கிறோம். ஸோ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 எக்ஸாம்பிள் இருக்கு. ஒன்று என்னன்னா ஹேபர் ப்ராசஸ். ஸோ இந்த ஹேபர் ப்ராசஸ் அப்படிங்கிறது மெயினாக இந்த ப்ராசஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா டு ப்ரிப்பேர் த அமோனியா. ஸோ அமோனியாவை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறோன்றதை பாருங்க. நைட்ரஜன் கேஸ் எடுத்துக்கிறேன், 3 மாலிகுல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் யூஸ் பண்ணுறேன். இது ஈக்லிபிரியம் கண்டிஷன்ல இருக்கு. இந்த மாதிரி சிம்பிள் போட்ட ஈக்லிபிரியம் கண்டிஷன். ஸோ யூ காட் அமோனியா. NH3னாக்க அமோனியா கிடைக்குது. பட் இதுல என்ன ஒரு மெயினான தெரிஞ்சுக்கணும்னா இங்க நான் போடுற கேட்லிஸ்ட், இந்த இடத்துல நான் Feங்கிறது யூஸ் பண்றேன்ல, இந்த Fe இந்த அயன் வந்துட்டு பாத்தீங்கன்னா இட் இஸ் கன்சிடர் அஸ் கேட்லிஸ்ட். நான் என்ன சொல்லியிருந்தேன், டி, ஏன்னா இந்த Feங்கிறது என்னது, இட் இஸ் ஒன் ஆஃப் த டி பிளாக் எலமெண்ட்ஸ் இல்லையா, இட் இஸ் ஒன் ஆஃப் த டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். டி பிளாக் எலமெண்ட்ஸ்க்கு இன்னொரு பேர் தான் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம், சரியா. ஸோ இந்த அயன் வந்துட்டு என்னவா இங்க யூஸ் பண்றோம் அப்படின்னாக்க ஒரு அமோனியாவை ப்ரிப்பேர் பண்றதுக்கு கேட்லிஸ்டா இங்க நம்ம யூஸ் பண்றோம், சரியா. அயனை வந்துட்டு கேட்லிஸ்டா யூஸ் பண்றோம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கான்செப்ட். ஸோ நாட் ஓன்லி ஹேபர் ப்ராசஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா இஃப் யூ டேக் கான்டாக்ட் ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ கான்டாக்ட் ப்ராசஸ், ஸோ இப்போ கான்டாக்ட் ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரலா இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா சல்ஃபர் ட்ரைஆக்சைடு ப்ரிப்பேர் பண்றதுக்காக இதை யூஸ் பண்றோம். 2 molecules of sulfur dioxide in the presence of oxygen. So you got sulfur trioxide. So இங்க என்ன யூஸ் பண்றோம்னா vanadium pentoxide. ஓகேவா. ஸோ வேர் V2O5. V2O5னா என்ன மீனிங்னா vanadium pentoxide. ஓகே, ஸோ இப்படிதான் இதை சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வனேடியம் அப்படின்னு பார்க்கும்போது இது என்னது, இட் இஸ் நத்திங் பட் டி பிளாக் எலமெண்ட்ஸ். ஆக்சுவலா வனேடியம்ங்கிறது இது இதுவுமே வந்துட்டு இங்க என்னவா ஆக்ட் பண்ணுது, கேட்லிஸ்டா ஆக்ட் பண்ணுது. அப்போ டி பிளாக் வனேடியம்ங்கிறது ஒரு டி பிளாக் எலமெண்ட் தானே. ஸோ இப்போ இதெல்லாம் அதாவது கான்டாக்ட் ப்ராசஸ் கேட்பாங்க, கான்டாக்ட் ப்ராசஸ்ல என்ன டைப் ஆஃப் டிரான்சிஷன் மெட்டல் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது வனேடியம் பென்டாக்சைடு. அதே மாதிரி ஹேபர் ப்ராசஸ்ல என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றாங்கன்னா அயன் வந்துட்டு யூஸ் பண்றாங்க, சரியா. ஸோ இதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா மெயினா யூஸ் பண்ற ஒரு ப்ராசஸ். ஸோ இதை வந்துட்டு தெளிவா தெரிஞ்சுங்க. ஓகே, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அடுத்த கான்செப்ட் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்துட்டு formation of colored compounds. Formation of colored compounds or colored ions. ஸோ ஜென்ரலா வந்துட்டு பாத்தீங்கன்னா டி பிளாக் எலமெண்ட்ஸ்ல இருக்கிற எல்லா அயான்ஸுமே ஆர் எல்லா ஆட்டம்ஸுமே ஆர் எல்லா எலமெண்ட்ஸுமே உங்களுக்கு கலர்டா தான் இருக்கும், ஓகேவா. ஸோ அது என்ன ரீசன், அது கலரா இருக்கிறதுக்கு வந்துட்டு என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பிகாஸ் பிரசன்ஸ் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். ஸோ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல உங்களுக்கு கலரே இருக்கு. இப்போ அது ஏன் சார், ஸோ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால அது ஏன் வந்துட்டு உங்களுக்கு கலரா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ நெக்ஸ்ட் பேஜ் அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு விஷயம், இது ஒரு தியரி மாதிரி தான், ஜஸ்ட் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகே. ஏன்னா அது அப்பதான் புரியும். இப்போ இங்க ஒரு ஸ்டேட் இருக்கு, இதை வந்துட்டு பாத்தீங்கன்னா இதை வந்துட்டு கிரவுண்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்றேன். ஸோ இதை நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஸ்டேட்னு சொல்றேன். ஸோ இங்கே ஒன்று இருக்கு, இதை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஐ கால் இட் அஸ் திஸ் இஸ் எக்ஸைட்டட் ஸ்டேட். ஓகே, கிரவுண்ட் ஸ்டேட்டுங்கிறது கீழே இருக்கிறது, எக்ஸைட்டட் ஸ்டேட்டுங்கிறது மேல இருக்கிறது, ஓகேவா. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கு. இப்போ இதுல என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்க்கும்போது கிரவுண்ட் ஸ்டேட்ல இப்போ இந்த மாதிரி ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் ஒண்ணுன்னு இல்லை, ஸோ நீங்க எத்தனை வேணுமோ வச்சுக்கலாம். பட் இட் ஷுட் பி இன் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ், நாட் பேர்ட் எலக்ட்ரான்ஸ். பேர்ட் எலக்ட்ரான்ஸை பத்தி நான் பேசல, ஒன்லி ஃபார் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ், அதை பத்தி மட்டும்தான் பேசுறோம். ஸோ இந்த அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ எம் பாசிங் த லைட். ஸோ லைட்டை பாஸ் பண்றேன், ஹெச்னியூனாக்க லைட் அப்படி இல்லாட்டி ஹீட், எனி ஒன். ஸோ பாஸ் பண்ணும்போது திஸ் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் கோஸ் டு எக்ஸைட்டட் ஸ்டேட், ஓகேவா. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னாக்க இந்த அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணுது, எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிடுது. ஸோ
உங்களுக்கு இப்போ இது மேல போயிடுச்சு அப்படின்னா இட் வில் பிகம் லைக் திஸ், இந்த மாதிரி வச்சுப்போம். இந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்டை எப்பயுமே இதுக்கு ஒரு மீனிங் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா ஷார்ட் லிவ் ஸ்டேட் அப்படிங்கிறாங்க. ஷார்ட் லிவ் ஸ்டேட் மீன்ஸ் வாட்? பிகாஸ் ஷார்ட் லிவ் ஸ்டேட்டுங்கிறது கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் அந்த ஸ்டேட்ல இருக்க முடியும். தென் அகைன் இந்த கீழேருந்து மேலே போன இந்த அன்பல் எலக்ட்ரான்ஸ் அகைன் இட் வில் கம் பேக் டு கிரவுண்ட் ஸ்டேட். ஓகேவா? ஸோ திரும்ப அது என்ன பண்ணிடுதுனாக்க கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு திரும்ப ரிட்டர்ன் ஆயிடுது. ஓகே, ஸோ அப்படி ரிட்டர்ன் வரும்போது அது சும்மா வராது. அது என்ன பண்ணுனாக்க இட் வில் எமிட் லாட் ஆஃப் ரேடியேஷன். நிறைய ரேடியேஷன்ஸ் அது என்ன பண்ணுனாக்க எமிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ரேடியேஷனை தான் நம்ம என்ன சொல்றோம்? தட் வி கால் இட் அஸ் கலர். ஓகேவா? ஸோ அதுதான் கலர்னு சொல்றோம். ஸோ திரும்பவும் சொல்றேன், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கிரவுண்ட் ஸ்டேட்டு, எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னு ஒன்று இருக்கு. கிரவுண்ட் ஸ்டேட்ல nothing but any one of the unpaired electrons or more than any one, ஒரு unpaired electrons உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கு. அந்த unpaired electronsல நான் என்ன பண்றேன் அப்படின்னா I am passing the light or I am giving the heat, whatever it is. Okay, but you are passing either one of that, heat or light, whatever. Okay, then that unpaired electrons goes to excited state. So excited state, it is very very short lived state. So that is the reason that unpaired electrons again come back to ground state. ஓகேவா? ஸோ அப்படி வந்துடுது. அப்படி வரும்போது இட் வில் எமிட் லாட் ஆஃப் ரேடியேஷன்ஸ். ஓகேவா? ஸோ கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும்போது அகைன் எக்ஸைட்டட் ஸ்டேட்லேருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு திரும்ப ரிட்டர்ன் ஆகுது. அப்படி வரும்போது இட் வில் எமிட் லாட் ஆஃப் ரேடியேஷன், நிறைய ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணிக்கிட்டே வருது. அந்த ரேடியேஷனை தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா கலர்னு சொல்றாங்க. அதனால தான் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை எலமெண்ட்ஸுமே நம்ம கலர்டு காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா இதுதான். ஸோ டியூ டு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அந்த டிரான்சிஷன் நடக்குது இல்லையா? அதாவது கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கும் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கும் ஒரு டிரான்சிஷன் நடக்குது இல்லை? இந்த டிரான்சிஷனை அவங்க என்ன சொல்றாங்கன்னா டிடி டிரான்சிஷன் அப்படிங்கிறாங்க. டிடி டிரான்சிஷன். ஓகேவா? ஸோ கேட்பாங்க. ஸோ ஜென்ரலா வந்துட்டு உங்களுக்கு டி பிளாக் எலமெண்ட்ஸுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ வை வி கால் இட் அஸ் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்? பிகாஸ் most of the d block elements having unpaired electrons. That unpaired electrons, it will going to excited state or it will transitionங்கிறதும் எல்லாம் ஒண்ணுதான் இல்லையா? டிரான்சிஷன்ங்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. that we call it as transition. So that unpaired electrons going to transition to ground state to excited state, then it will come back to ground state. So that is the reason. So there dd transition will occur. ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா அந்த இடத்துல டிடி டிரான்சிஷன் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு அந்த கான்செப்ட். ஸோ இந்த ஃபார்மேஷன் ஆஃப் கலர்டு காம்பவுண்ட்ஸுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத சொல்லுவோம். இட் இஸ், அப்படி இல்லாட்டி இஃப்னு போட்டுருவோம். if unpaired electrons is present, complex is colored due to dd transition. அது என்னவா இருக்கணும்னா அண்ட் ஆல்சோ பாராமேக்னெட்டிக் நேச்சர். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதுல செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றோம் அப்படின்னா இஃப் unpaired electrons is absent, அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இல்லை, எல்லாம் பேர்டா இருக்குன்னா காம்ப்ளெக்ஸ் ஆர் காம்பவுண்ட்ஸ் is due to absence of
டிடி டிரான்சிஷன். அந்த இடத்துல டிடி டிரான்சிஷனே நடக்காது. அது நடந்தால் தான் அது கலராக இருக்கும். அண்ட் அது என்ன மெத்தடில் இருக்கும், என்ன நேச்சரில் இருக்கும்னா டயாமேக்னெட்டிக் நேச்சரில் இருக்கும். ஓகே, இது பேராமேக்னெட்டிக் நேச்சர். சரியா? ஸோ இதான் மீனிங். அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் ஒரு காம்பவுண்டில் ப்ரெசன்ட், அட்லீஸ்ட் ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான்ஸாவது இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னாக்க கலர்டு காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னாக்க கலர்லெஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ஒய் காப்பர் சல்ஃபேட் ஆர் ப்ளூ color while zinc sulfate is colorless. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் கொடுப்பீங்க அப்படின்னு பார்க்கும்போது, காப்பர் சல்ஃபேட் வந்துட்டு ப்ளூ கலரில் இருக்கான், ஆனால் ஜிங்க் சல்ஃபேட் வந்துட்டு கலர்லெஸ்ஸாக இருக்கு. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லும்போது நான் எப்படி இந்த சொல்யூஷனை ஃபேஸ் பண்ணுறேங்கிறத கவனிங்க. சொல்யூஷன். ஸோ இப்போ காப்பர் சல்ஃபேட் எடுத்துக்கலாம். காப்பர் சல்ஃபேட். ஸோ இப்போ காப்பருக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பிளஸ் சல்ஃபேட் உங்களுக்கு ஒன்னே ஒன்று தானே இருக்கு, 1 இன்டூ சல்ஃபேட்டுக்கு யூஸ்வலாக சார்ஜ் வந்துட்டு -2. ஓகே, 1 இன்டூ -2 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னதுன்னாக்க +2. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ காப்பருக்கு வந்துட்டு உங்களுக்கு என்ன இருக்கு, +2 இருக்கு. ஸோ வாட் இஸ் த அட்டாமிக் நம்பர் ஃபார் காப்பர்? 29. ஸோ 3d10 4s1. am I correct or not? So last class only we saw the configuration. அப்போ இங்க +2 இருக்கிறதுனால we cut 2 electrons. so 2 electrons கட் பண்ணீங்கன்னா 3d9 இருக்கும். சரியா? அப்ப 3d9 அப்படின்னு போடும்போது இந்த 5 பாக்ஸ் போட்டுக்கோங்க. 9 எலக்ட்ரான்ஸா? 1 2 3 4 5 6 7 8 9. so we have 1 unpaired electrons. ஸோ ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு எனக்கு இங்க. சரியா? வந்துட்டு நவ் ஐ எம் டேக்கிங் ஜிங்க் சல்ஃபேட். ஸோ ஜிங்க் சல்ஃபேட் எடுத்துக்கிறேன். ஸோ ஜிங்க் சல்ஃபேட்டுக்கு சேம் அதே மாதிரி ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிங்க. எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ சல்ஃபேட்டுக்கு -2 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +2. ஸோ விச் மீன்ஸ் ஜிங்க்குக்கு +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு. ஸோ வாட் இஸ் த அட்டாமிக் நம்பர் ஃபார் ஜிங்க்? 30. அப்போ 3d10 4s2. ஸோ இங்கே 2 இருக்கிறதுனால யூ கட் 2 எலக்ட்ரான்ஸ். அப்போ உங்களுக்கு d10 கான்ஃபிகரேஷன். ஓகேவா? ஸோ d10 கான்ஃபிகரேஷன் கேட்டகரியில் உங்களுக்கு வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த இடத்துல? ஸோ அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இங்கே ஏதாவது அன்பல்ங்கிறத பாருங்க. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நோ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். இந்த இடத்துல அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸே இல்லை. பட் காப்பர் சல்ஃபேட்ல ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன், அட்லீஸ்ட் ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருந்தாதான் அந்த இடத்துல டிடி டிரான்சிஷன் நடந்து உங்களுக்கு கலர் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ உங்களுக்கு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு டிடி டிரான்சிஷன்ங்கிறது நடக்கவே நடக்காது. ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் ஆர் அந்த காம்பவுண்ட் வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் ஆர் காம்பவுண்ட் வாட் எவர் இட் இஸ், ஸோ தட் வில் பி எ கலர்லெஸ். ஓகேவா? ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலர்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது இப்போ இந்த இந்த இது இந்த கால்குலேஷன் ஃபுல்லாக நீங்கள் போட்டுட்டு நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ கீழே டெஃபினிஷன் கீழே டிஃபைன் மாதிரி கொடுக்கணும். இன் காப்பர் சல்ஃபேட் having 1 unpaired electrons, 1 unpaired electrons, here DD transition occur.
so it is blue color. While zinc sulfate having no unpaired electrons. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸே இல்லை, நோ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். ஸோ இட் இஸ் கலர்லெஸ். இங்கே டிடி டிரான்சிஷன் நாட் பாசிபிள். நோ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல டிடி டிரான்சிஷன் நடக்கிறதுக்கே பாசிபிள் இல்லை ஜிங்க் சல்ஃபேட்ல. அதனால இது கலர்லெஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஸோ இதை வந்துட்டு பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் ஈஸியாக வந்துட்டு மூவ் பண்ணி கொண்டு போக முடியும். சரியா? ஓகே, ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸை முடிச்சாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அடுத்தது இப்போ அடுத்த டாபிக் நம்ம போக போகிறோம். அடுத்தது என்னன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ இப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரலா இப்போ நம்ம இங்க என்ன சொல்றோம்னாக்க, ஸோ யூஸ்வலா ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல உங்களுக்கு ஒரு சில மெட்டல்ஸ், அதாவது நம்ம ஜென்ரலா இப்போ நம்ம நிறைய மெட்டல்ஸ் பார்க்குறோம். அதாவது இப்போ ஒவ்வொரு மெட்டல்ஸ்லுமே இட்ஸ் ஹேவிங் அ வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோமா, அதை பார்ப்போம். ஸ்கேண்டியம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்துட்டு +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரைக்கும் தான் அது போகும். சரியா? அதை தாண்டி வேற எதுவுமே +3 மட்டும்தான் மேக்சிமம் இது வந்துட்டு பாசிபிள். இப்போ அதே வந்துட்டு டைட்டானியம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா +2, +3, +4 இது வரைக்கும் பாசிபிள். வனேடியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா +2, +3, +4, +5 வரைக்கும் பாசிபிள். குரோமியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா +2லேருந்து +6 வரைக்கும் பாசிபிள். மேக்னஸ் எடுத்துக்கும் போது +2லேருந்து +7 வரைக்கும் பாசிபிள். அயன் எடுத்துக்கிட்டீங்கன்னா +2, +3, +4, +6, நாட் +5. ஓகே, ஸோ கோபால்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க +2லேருந்து +4 வரைக்கும் பாசிபிள். நிக்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னா சேம் டிட்டோ, +2 to +4. காப்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க +1, +2 தான் பாசிபிள். ஜிங்க் வந்துட்டு ஒன்லி ஃபார் +2. இது மட்டும் தான் பாசிபிள். ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஜென்ரலா வந்துட்டு இதுதான் பாசிபிலிட்டிஸே. ஸோ +3, +2, +3, +4. ஸோ இது மட்டும்தான் உங்களுக்கு பாசிபிளே இருக்கும் ஜென்ரலாவே. ஓகேவா? ஸோ இதை தாண்டி எந்த இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்டலா சொன்ன ஒரு விஷயம். ஸோ இப்போ இது இருக்கிறதுலே வந்துட்டு எதுல வந்துட்டு மோர் எப்படி சொல்றது, இட் ஷோஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லும்போது +7 தான் இருக்கு. வேற எங்கேயாவது +7, +8 அந்த மாதிரிலாம் இருக்கா? இல்லை. அப்ப யூஸ்வலா இட்ஸ் இப்போ இந்த ஸ்டேஜ்ல பார்க்கும்போது +7 மேங்கனஸுக்கு தான் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட். பட் ஆஸ்மியம்னு பார்க்கும்போது அது +8 ஆக்சிடேஷன் ஸ்டேட்லயுமே இருக்குமா? ஓகேவா? ஸோ அப்போ அதை கீழே எழுதிக்கோங்க. ஸோ இதுல என்ன பாயிண்ட் நீங்க எழுதணும்னா, manganese shows maximum number of oxidation state. இப்போ நம்ம பார்த்த டேபிள்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு. ஓகேவா? ஸோ விச் மீன்ஸ் +7. அப்ப இதுல வந்துட்டு மோர் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். பிரசன்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா ஆஸ்மியம், OS அப்படின்னு சொல்லுவாங்க, ஆஸ்மியம். ஸோ இதுவுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இது மேக்னஸை காட்டிலும் +8 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. ஓகேவா? +8 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே,
ஸோ இதை தான் நம்ம சொல்றோம். ஸோ இதை வந்துட்டு கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த கான்செப்ட், நெக்ஸ்ட் பேஜ். ஸோ இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இதில் ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நோட் அப்படின்னு போட்டுக்கோங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, காப்பர் +2 வந்துட்டு இஸ் மோர் ஸ்டேபிள் தென் காப்பர் +1 அப்படிங்கிறாங்க இன் aqueous சொல்யூஷன். ஒரு aqueous சொல்யூஷன்னா ஒரு வாட்டர்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த காப்பர் +2 வந்துட்டு மோர் ஸ்டேபிளா இருக்கு கம்பேர் டு காப்பர் +1, விச் மீன்ஸ் அங்க என்ன ரியாக்ஷன் நடக்குது? இப்போ காப்பர் +1 இருக்கா, இந்த +1 வந்துட்டு இது என்னவா மாறுதுன்னா காப்பர் +2 மாறுது. ஓகேவா, காப்பர் +2 மாறுது, விச் மீன்ஸ் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஏன்னா +1 வந்துட்டு +2 மாறுதுன்னா அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னாக்க ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் உங்களுக்கு அந்த இடத்துல நடக்குது. ஸோ தட் இஸ் த ரீசன் காப்பர் +2 இஸ், ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடந்தாலே அந்த இடத்துல வந்துட்டு இட்ஸ் ஹேவிங் எ ஹையஸ்ட் ஸ்டெபிலிட்டி. ஓகேவா, ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஸ்டெபிலிட்டி வந்துட்டு எப்படி இருக்கும்னாக்க இட்ஸ் ஹேவிங் எ மோர். ஓகேவா, ஸோ இது வந்துட்டு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் உள்ள கிளாஸஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக தரவு பண்ணுங்க. ஸோ இன் நெக்ஸ்ட் கிளாஸஸ் வி வில் மூவ். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம அடுத்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல பார்த்துருவோம். Okay, thanks so much.